ரிஷப் பந்த் மேலே யாருனால தான் ஸ்பான்சர்ஸ் கொண்டு வர முடியும், க்ரௌட புல் பண்ண முடியும், அந்த குறிப்பிட்ட அளவுக்கு எடுத்துட்டு வர முடியும். எது சரி எது தப்புங்கிறது வந்து இல்ல. அட் தி எண்ட் ஆஃப் தி டே அவுட்கம் தான் மேட்டர்ஸ். ஸோ 2 பேருமே இருந்துட்டு ஜென்சியோட மிங்கிள் ஆகிற பூமர்ஸ், ஜென்சியோட மிங்கிள் ஆகாத பூமர்ஸ் 2 பூமர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி இது. அப்ப ரோஸ் டெய்லர்லாம் வந்து லெக் சைடு கண்டி தான் அவன். மேட்ச் பேச்சு ஆன் கைலாஷ் டாக்ஸ். ஓகே, இப்போ மீடியால வந்து பயங்கரமா எழுதுறாங்க அப்படின்றது இப்போ பொதுவா சோஷியல் மீடியாவும் ரொம்ப ஜாஸ்தியா இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு மொமெண்ட்டும் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ முன்ன இருந்ததை விட டெஸ்ட் மேட்சுக்கு அதிகமான ஒரு வியூவர்ஷிப், ஒரு இன்வால்மெண்ட் கிடைச்சிருக்குன்னு தோணுதா பார்க்கும்போது உனக்கு? 100%. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். பாக்ஸிங் டே கிரிக்கெட், அதாவது it is very famous. பாக்ஸிங் டே, அதாவது கிறிஸ்மஸ் முடிஞ்ச நெக்ஸ்ட் டே they call this a பாக்ஸிங் டே. அடுத்த நாள் ஆரம்பிக்கிறது. எஸ், அக்ராஸ் இங்கிலாந்து, நியூசிலாந்து எல்லா ஊர்லயுமே ஃபேமஸ். ஓகே, மெல்பர்னுக்கு 26 நடக்கிற இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் இஸ் சோல்ட் அவுட். இட் கேன் அகாமடேட் நியர்லி 1 lakh people, I believe. ஓகேவா? இட்ஸ் அ சோல்ட் அவுட். ஓகே, எங்கெல்லாம் வியூவர்ஷிப் இஸ் ஆன் தி ஹையர் சைட் ஃபார் டெஸ்ட், அண்ட் அந்த இன்டென்சிட்டி அதிகம் ஆக ஆக நம்பர் ஆஃப் வியூவர்ஷிப். ஓகே, நான் ஒரு சின்ன ஸ்டாட்ஸ் சொல்றேன். இந்த ஹாட் ஸ்டார்ல இதுல நமக்கு வரும் வியூவர்ஷிப் வரும். காலையில 5 மணிக்கு 3 லட்சம்ல இருந்து 5 லட்சம் பேர் சாதாரணமா பாக்குறாங்க. ஓகே ஓகே, and intensity build at a time la the count is either doing 2x or 3x, so that shows viewership is still there. Right. So game track பண்ற இதுல இன்ட்ரஸ்டிங் ஃபேசட் என்னன்னா, வியூவர்ஷிப் இன் ஹாட்ஸ்டார் விட ஸ்கோர் ட்ராக்கர் இன் கிரிக் பஸர் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அங்க பார்த்துட்டு அதோட ஃபீட பார்த்துட்டு திருப்பியும் இன்டென்ஸ் மூமெண்ட் ஒரு செஞ்சுரியோ 5 விக்கெட் நல்ல மொமெண்டம் இருக்கப்ப வியூவர்ஷிப் இதுக்கு வருது. ஸோ வியூவர்ஷிப் இருக்காங்க, டெஸ்டோட வியூவர்ஷிப் இஸ் குறையில. இந்த பியூரஸ்ட்னு சொல்ற கிரிக்கெட் ஃபாலோவர்ஸ் நம்மள மாதிரி ஆளுங்களாம் இன்னும் நியூசிலாந்துக்கு 2 மணிக்கும் இதுக்கும் 5 மணிக்கு எழுந்து பாக்குற கேண்டிடேட்ஸ்ல இருக்காங்க. மழை பெஞ்சாலும் பரவாயில்லன்னு 5 மணிக்கு எழுந்து போய் ட்வீட் போடுற கேண்டிடேட்ஸும் இருக்காங்க. ஹைலைட்ஸ் ரீப்ளே எல்லாம் உட்கார்ந்து பாக்குறவங்க எல்லாம் இருக்காங்க ஊருக்குள்ள, தாராளமா இருக்காங்க. ரைட். ஏன்னா ஒரு விஷயம் நான் அப்சர்வ் பண்ணது, ஆல்தோ நான் இதுக்கான ட்ராக்ஷன் ஜாஸ்தியா இருக்குங்கிறது சொன்னாலும், நீ உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஃபர்ஸ்ட் இது போயிட்டு இருக்கும்போது ஐபிஎல் ஆக்ஷன் அதே டைம்ல தான் வந்து போயிட்டு இருந்தது. ஆஃபீஸ்ல போயிட்டு பேசிட்டு இருக்கும்போது இந்த ஜென்சி பசங்க வந்து 3 பேர் உட்காந்துட்டு இருந்தானுங்க. லஞ்ச் டேபிள்ல நாங்க பேசிட்டு இருந்தோம். டெஸ்ட் சீரிஸ் யாரா கவனிக்கிறீங்களாடா அப்படின்னு கேட்டபோது ஒருத்தங்க கூட, டெஸ்ட் சீரிஸ் விளையாடுறாங்களா, யார் யார் விளையாடுறாங்க, பிஜிடினா இதுக்கு முன்னாடி பாத்திருக்கோம்னா நான் பார்த்ததே இல்லை அப்படின்னா, அப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தேன் வீக்கெண்ட் அப்படின்னா, இல்லை நான் ஐபிஎல் ஆக்ஷன் பார்த்துட்டு இருந்தேன், இதெல்லாம் யார் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. ஸோ ஆல்தோ நம்ம அரவிந்த் சொன்ன ஸ்டாட்ஸ் வந்து நம்பர்ஸ் இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல போனாலும், அதை டபுள் டவுன் பண்ணி பார்த்தா அதை பார்க்கக்கூடிய செக்மெண்ட் யாரு அப்படின்னு ஒரு மேப் வந்து போட்டா அவங்களுடைய ஏஜ் வந்து ஆவரேஜ் வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் படி 25க்கு மேல தான் இருக்குங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். பட் நான் டேட்டா எனக்கு தெரியாது. பட் எனக்கு என்ன அப்படி தோணுது, இந்த ஜென்சி வந்து டெஸ்ட் ஃபார்மேட் பாக்குறாங்களான்னு. ஆக்சுவலி ஜென்சி வந்து எதையுமே ஒரு கியூரியாசிட்டியோட பாக்குறது இல்ல. அவங்க எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட், எல்லாமே ஒரு என்டர்டெயின்மெண்ட். அவங்களுக்கு எனக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம இருந்த காலத்துல WWF இருந்தது, அப்புறம் WWEன்னு மாத்தலாம். ஏன் என்டர்டெயின்மெண்ட்ன்ற கான்செப்ட் கொண்டு போனாங்களே. அவங்களுக்கு கிரிக்கெட் இஸ் அன் என்டர்டெயின்மெண்ட், அவ்வளவுதான். அவங்க போடுற இப்போ 1 மணி நேரம் கண்டென்ட்லாம் பாக்குறதுக்குலாம் அவங்களுக்கு டைம் இல்லை. 7 minutes to 8 minutes தான் அவங்களோட மென்டல் அப்சர்வேஷன் டைம், அவ்வளவுதான். அதுல என்ன வருதோ, அதுல என்ன ஹைப் இருக்குதோ, அதுல என்ன கிக் கிடைக்குதோ பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. பியூரஸ்டா கேம் நினைக்கிறவங்க மட்டும் தான் டெஸ்ட்ல இருக்காங்க. ஐபிஎல் க்ரோர்ஸ்ல போறோம்னா இதோட வியூவர்ஷிப் இஸ் பெட்டர் தென் ODI ரைட் நவ. ரைட். ஓகே, இப்போ இன்னொரு டிஸ்கஷன் கிஷோர். இப்போ வந்து இந்த டெஸ்ட் டீம் இருக்கு இல்லையா, டெஸ்ட் டீம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸுக்கே டெஸ்ட் வந்து அவ்வளோவா சரியா விளையாட தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்டும் இப்போ ஃபர்ஸ்ட் பெர்த்லயும் அந்த கம்ப்ளைண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஓரளவுக்கு நம்ம அதை மேக் பண்ணி வின் பண்ணிட்டோம். பிங்க் பால் டெஸ்ட்ல அந்த கிரிட்டிசிசம் வந்து ரொம்ப அப்பட்டமா வைக்கப்பட்டுச்சு. டெஸ்ட் ப்ராப்பர் டெஸ்ட் டீம் கிடையாது அப்படின்னு பரவாயில்ல எல்லாருமே சொன்னாங்க. இது இனிமே இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறியா, இல்ல ஓரளவுக்கு T20 மோட்ல இதுல உள்ள ஆடுறவங்க இந்த கேம் வந்து டெஸ்ட்டை வந்து எடுத்துட்டு போவாங்கிற மாதிரி தோணுதா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். ஸோ பல கண்ட்ரிகள் வந்து டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்டை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. உதாரணம் வெஸ்ட் இண்டீஸ்
அந்த ம், மாதிரி சில நேஷன்ஸ் ம். அவங்களால டெஸ்ட் கிரிக்கெட்டை நடத்த முடியாது. அவங்க போர்டுனால நடத்தவும் முடியாது. ஆ, டிக்கெட் வித்தாலும் வந்து வரமாட்டாங்க. ஸோ அந்த ஃபார்மேட்டே வந்து அந்த ஸ்ட்ரக்சரலாவும் சரி, அந்த இதுவாகவும் வந்து அங்க விளையாடுறது ரொம்ப கஷ்டம். டொமஸ்டிக் வேறஸ் கிரிக்கெட் இந்தியா, சிஸ்டமே அவ்வளோ இங்கிலாந்து, இல்லை அங்க ஆஸ்திரேலியா இல்லையா? ம், ஆ இல்ல. ம், வேறஸ் விளையாடினா டெஸ்ட் மேட்ச் இனிமேல் நடந்தா ம், மெஜாரிட்டி ஆஃப் த டெஸ்ட் ஸ்போர்ட்டிங் நேஷன்ஸ் இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ம். இங்க அப்புறம் சப்கான்டினென்ட்ல பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, சொல்லலாம். ம், மேபி பாகிஸ்தான் இங்க வந்து ஆடினா ம், உண்டு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்கு. அண்ட் செகண்ட்லி ம், வந்து ஆம், நீ சொல்ற மாதிரி அந்த அஹ், இந்த அதை பார்க்குறவங்களும் வந்து பியூரிஸ்ட் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கான இதுவும் இருக்கு. ம். என்னை பொறுத்தளவு பர்சனல் ஒப்பீனியன் வந்து இந்தியாவில் அதுக்கான இது டெஸ்ட்டுக்கான முக்கியத்துவம் குறையறதுக்கான வாய்ப்பு கம்மின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இந்த டெஸ்ட் வந்து அவங்களுக்கு மேபி இந்தியா லூஸ் பண்ணா டச் ம், வுட் அவங்களுக்கு மறுபடியும் ஒரு ரியாலிட்டி செக்காக இருக்கும். ஓகே, தொடர்ந்து நியூசிலாந்து லாஸ் பண்ணியாச்சு. ம், பிஜிடி வந்து போன வருஷம் அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருந்து இது பண்ண முடியல அப்படிங்கிறது மறுபடியும் வந்து ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. அது வந்து ம், ரிவிசிட் ம். பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கான முக்கியத்துவம் எப்பவுமே இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ Right. அதுக்கான இது போகாது. ரைட். இன்னும் இப்போ ஆஸ்திரேலியா மீடியா பத்தி சொன்னேன்ல, இப்போ அவங்க டீமை பத்தியே அவங்க கொஞ்சம் வந்து இந்தியன் டீம் பெட்டரா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கூட எழுதுனாங்கன்னு சொல்லி. இப்போ இன்னொன்னு நம்ம பாக்குறோம். இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய முன்னாள் பிளேயர்களா இருக்கட்டும், இல்ல மீடியால எழுதுறவங்களா இருக்கட்டும், ஒரு பியூரிஸ்டா வந்து இது இப்படிதான் இருக்கணும், இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து கேம்ல அவங்க பண்ணுவாங்க. பட் இந்த ஃபார்மேட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், இதான் பியூரஸ்ட் ஃபார்ம் அப்படி இப்படின்னு இருக்கும் இங்கிலாந்துலயும் சரி ஆஸ்திரேலியாலும் சரி. ஆனா இந்த தடவை கமெண்ட்ரியில நம்ம பார்க்கும்போதும் சரி, இல்ல அவங்க ஆர்டிகல்லாம் பார்க்கும்போதும் ரிஷப் பந்த் விளையாடுற விதத்தை வந்து அவங்க பயங்கரமா அப்ரிஷியேட் பண்றாங்க. அது வந்து ஒரு ஷோ ரன்னர் மாதிரி ரிஷப் பந்த் வந்து அவங்க ட்ரீட் பண்றாங்க. நம்ம பார்க்கும்போது நித்தியகண்டம் பூர்ணாயுசுங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எந்த நடக்க போகுது அடுத்த பால்லன்ற மாதிரி ஒரு பக்குன்ற ஒரு மனப்பான்மையோட தான் நம்ம பாக்குறோம். பட் அவங்களுமே ஒரு கன்சர்வேட்டிவா இருக்கிறவங்களும் ஒரு மாடர்ன் டேல இப்படி கிரிக்கெட் ஆடுற ஒரு ஆளை கட் பண்ணா அங்க டிராவிஸ் செட்டும் அந்த மாதிரி தான் விளையாடுறத நம்ம பாக்குறோம். சோ இது ஒரு சேஞ்ச் ஓவர் அப்படின்னு பாக்குறியா இந்த ஏரால? சி இந்த மாடர்னிஸ்ட் வெர்சஸ் பியூரிஸ்ட் டிபேட் வந்து இது வந்து ஸ்போர்ட்ல மட்டும் இல்லை, ஆர்ட் ஃபார்ம்லேயும் நிறையா இருக்கும், ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து இருக்கும். ஸோ பியூரிஸ்டுகள் வந்து எப்பவுமே ரிஷப் பந்த் மாதிரியான ஒரு இது வந்து எதிர்க்கிறதுக்கு சில பேர் இருக்க தான் செய்வாங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய உள்ள வரணும், வரவேற்கிறதுக்கு ஒரு 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 சப்போர்ட்டர்ஸும் வந்து அது இருக்க தான் செய்வாங்க. ஸோ நீ எந்த அளவுக்கு ரிஷப் பந்த் மாதிரியான ஆளுங்க உள்ள வராங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலா இப்ப நீ பார்த்தனா இந்த ஃபுட்வொர்க் எல்லாமே ட்ரெடிஷ்னலா ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸ் விளையாடுறது, சுப்மன் கில் மாதிரியான ஒரு கிளாசிக்கல் கிரிக்கெட்டிங் ஷாட் விளையாடுற மாதிரியான ஆட்களும் இருக்காங்க. அதையும் ரசிகதா வந்து செய்றோம். ஸோ ஓகே. எது சரி எது தப்புங்கிறது வந்து இல்ல. அட் தி எண்ட் ஆஃப் தி டே அவுட்கம் தான் மேட்டர்ஸ். ஸோ 2 பேருமே இருந்துட்டு போட்டுமே. ஜென்சியோட மிங்கிள் ஆகிற பூமர்ஸ், ஜென்சியோட மிங்கிள் ஆகாத பூமர்ஸ், ரெண்டு பூமர்ஸ் இருப்பாங்க அந்த மாதிரி இது. ரைட்டா? ஆமா. நீயே சொன்ன ம், ம், அவங்க வரப்ப அதை பாசிட்டிவா எழுதுறாங்கன்னு. அவங்களோட ம், அப்ப அப்ப அவன் வரப்ப அவன் கொண்டு வர என்டர்டைன்மெண்ட் எனக்கு கொண்டு வர இன்டென்சிட்டி இஸ் ஹையர் தென் வாட் கேஎல் ம், ராகுல் ம், பிளேஸ். ம், ம், பட் கேஎல் ராகுல் மாதிரி ஆள் இருந்தா தான் பண்ட் மாதிரி ஆள் அந்த கேமை கொண்டு போக முடியும். ம், ம், ஓகே, இட் ம், இஸ் அ பேலன்ஸ். பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ம், பாத்தீங்கன்னா உனக்கு பியூரஸ்டோட பெர்சன்டேஜ் ரேஷியோ எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிட்டு தான் வரும் டெஸ்ட்ல. ஏன்னா ம். அவன் கிஷோர் சொன்ன மாதிரி ஒரு சில போர்டு ஏன் கமர்ஷியலா அது வயபிலிட்டி இன்னைக்கு அவங்களுக்கு இல்ல. ஸோ ஓகே. அதனால தான் வேர்ல்ட் டெஸ்ட் சீரிஸோட பாயிண்ட்ஸே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீரிஸ் விளையாடுறாங்களோ அவர் எவ்வளோ மேட்சஸ் ம், விளையாடுறாங்களோ அதுல ம். பெர்சன்டேஜ் எடுத்து கொண்டு போய் ஆமா, பாயிண்ட் பர்சன்டேஜ் சிஸ்டம்ல வைஸா இருந்து தான் பாக்குறேன். பெர்சன்டேஜ் போயிட்டாங்க. ம், ஸோ ம், இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சா ரொம்ப அதிகமா டெஸ்ட் விளையாண்டுருக்கிற நேஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா இங்கிலாந்து தான். ம். தே பிளே ஹியூஜ் நம்பர் ஆஃப் கேம்ஸ். இஃப் ஆமா. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்தியாக்குள்ள தான் மெஜாரிட்டி ஆஃப் த டெஸ்ட் வருது. ஓகே, ம், ம், ஸோ ஒரு கண்ட்ரியை யாருமே கன்சிடர் பண்ணல பாகிஸ்தான்ன்ற. அவன் கொண்டு போய் துபாயில போய் ஒரு 2 மேட்ச் ம், ஆட விட்டுட்டு வேற எந்த கண்ட்ரியும் வரலைன்னா அவனை கூட்டு போய்க்கிறாங்க. அது வேற விஷயம். ம், ஓகே, ம், பட் சரி அந்த நேஷனுக்கு டெஸ்ட் ஸ்டேட்டஸ் போக கூடாதுன்றக்காக என்ன பண்றாங்க, ஒரு 2வது 3வது நீ நடத்து, ஏவரேஜ் அவுட் பண்ணி ம். போய்க்கலாம் அப்படின்ற கான்செப்டுக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு. ஓகே, ஓகே. T20 இஸ் ஒரு ரிஃபைன்டு ஃபார்மேட். அதை ம், T10 100 பால்ஸ்ன்னு கொண்டு போய் இன்னும் ரிஃபைண்டா போனா அது ம், டைல்யூட் ஆச்சுன்னா ம். மோர் லைக் பேஸ்பால் தான். வர பால அடிச்சுட்டு போயிட்டே இரு, அவ்வளவுதான். உனக்கு 10 பால். ஆமா, நீ வந்து திருவிழால எஸ், பலூன் சொல்ற மாதிரி ஆயிரும். எஸ், அதானே. பட் டெஸ்ட் இதெல்லாம் டிரைவ்டு ப்ராடக்ட் தான். டெஸ்ட் as will ம், ம், சர்வைவ். ம், அதுக்கான இதுக்கு வருவாங்க.
பட் அதுக்கு மேல ஒரு கமர்ஷியல் இன்ட்ரெஸ்டும் இருக்கு. ரிஷப் பந்த் மேல யாருனால தான் ஸ்பான்சர்ஸ் கொண்டு வர முடியும், க்ரௌட புல் பண்ண முடியும், அந்த குறிப்பிட்ட அளவுக்கு எடுத்துட்டு வர முடியும். ஏன்னா கேம் 5 நாளைக்கு போகணும், அந்த 5 நாள் உனக்கு பெனிஃபிட் வேணும்னா ராகுல் மாதிரி ஆளு கட்ட போடுறதுக்கும் தேவை. 5 நாள் மேட்சை கொண்டு போகணும், கொண்டு போறதுக்கு ஒரு ஆளு, சுவாரஸ்யமா கொண்டு போறதுக்கு ஒரு ஆளு, 2 பேரும் வேணும். எக்ஸாக்ட்லி, அதனால தான் சொன்ன இது, அதனால தான் என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சுன்றேன், அவ்வளவுதான். ரைட். ரைட். ரொம்ப நேரமா ஒருத்தன் காணாம போயிட்டான், அவனை கூப்பிடுவோம். ராஜு, எஸ்மா இந்த நம்ம சின்ன வயசுல ஆடும்போது லெக் சைடே ஆடிட்டு இருக்கோம், காட்டுத்தனமா அடிக்கிறோங்கிற மாதிரி ஆஃப் சைட்ல மட்டும் ரன் வச்சு ஆடலாம், லெக் சைடு அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம்ல. அந்த மாதிரியான ஒரு சினாரியோவா நீ பாக்குறியா T20க்கும் நம்ம டெஸ்ட்டுக்கும் பார்க்கும்போது? இப்போ இவனுங்க சொன்ன மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நிறைய T20 பிளேயர்ஸ் தான் எமர்ஜ் ஆகுறாங்க. ஒரு லீக் ஆகட்டும், அந்த ஆகட்டும், அவனுங்க மெயின் ஆக்ஷன், அவனோட மெயின் கோல் என்ன இருக்கு அப்படின்னா, ஓகே நம்ம இந்த சைட் முஸ்தாக் அலி அந்த மாதிரி ட்ரோஃபில எல்லாம் விளையாடி நம்ம எப்படியாவது ஐபிஎல் ஆக்ஷன்ல போயிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கானுங்க. ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது அவனுங்க அதான் ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் வந்து எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியல. மேபி ஆடுறானுங்க. என்னன்னா அதான் இப்போ இந்த டெஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஆடுறது அப்படிங்கிறது புஜாரா மாதிரி ஆட்களை வந்து இப்போ ஃபைன் பண்றது கஷ்டமா இருக்கு. இப்ப நம்ம பார்த்த ஆமா இப்ப ரோஸ் டெய்லர்லாம் வந்து லெக் சைடு கண்ணிதான் அவன். நீ வந்து ஆனா ரோஸ் 7வது டெய்லர்லாம் டேபிள் பால் போட்டேனாலும் நான் லெக் சைடு தான் வந்து இருக்கேன். ஆமா ஆமா ஆனா ரோஸ் டெய்லர் வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பார்த்தா ஃபைனல்ல வந்து ஒரு இன்னிங்ஸ் ஆடி கப் அடிச்சோம். சோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஓகே, இப்போ நிதிஷ் ரெட்டி, ரிஷப் பண்ட் அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து போயிட்டு இருக்காங்க. அதுதான் கிரவுண்ட் ஷாட் ஆடுறது, கவர் டிரைவ் ஆடுறது, அந்த மாதிரி அதிகமா பார்க்க முடியறது இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. மொரட்டடியா தான் இருக்குங்க. ஆமா மொரட்டடியா இருக்கு. இப்போ கூட ஒரு படத்துல வந்திருந்தது கெத்து இந்த ஆளுக்கு லெக் சைடு ஆட தெரியாதுடா, லெக் சைடு மட்டும் தான் அடிப்பான், அந்த மாதிரி ஆட தெரியாது. அதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைலாஷ் டாக்ஸ். ப்ரீவியஸ் எபிசோட்ஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் எபிசோட் விரைவில்.